இதான் ஒரு பேசி ஃபண்டமெண்டல் டாக்டர். காலையில் பண்ணா போதாது, கூட்டம் நடத்தினா போதாது, பிரசவம் வாங்கி காணிக்க வாங்கினா பத்தாது, வீடு இதான் பத்தாத போதாதுன்னு சொல்லி பத்தாது. அதான் போதாது. எங்கே பத்துது? நமக்கு பத்தாது. கோடி கோடியாக கொடுத்தாங்க, நமக்கு பத்தாது. மாதிரி அப்புறம் தலைமை சபைக்கு தசமா எல்லாம் வாஜிமா வரீங்க. உனக்கு சில வெளிப்பாடுலாம் வந்துருக்கு, அதெல்லாம் சேர்த்து எழுதாமல் வச்சுருக்கேன். எழுதிக்கும் போது வெளிப்பாடு வரும்போது அவளுக்கு ஒரு சேர்த்து சொல்லுவான்னு பார்க்குறேன், அவள் சொல்ல மாட்டேன். நீ என்னெல்லாம் எழுதிக்கிட்டு அது எல்லாருக்கும் பயன்படும்ல. அப்போ இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? சொல்ல நீங்க வந்த பிரசங்கத்திலே நிறுத்த அதையும் தாண்டி சொல்லணும். அது முதல்ல ஊழி ஆரம்பிச்சிருக்கிறவங்க இல்லைப்பா, இதெல்லாம் திருத்தரமா நீங்கள் புதுசாக வந்துருக்கிறவன்னு சொல்லிடாது. ஊழியே ஊருவேன், நம்மளே உட்கார முடியல, அனல் பறக்குது. புதுசாக ஊழிய ஆரம்பித்தவங்க இந்த பகுதியை தொடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருங்க. நான் சொல்றது தேறினவர்கள் யாருக்கு? தேறினவர்கள். வளர்ந்த கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? அவன் எதை போதிக்கிறான்? தேறினவர்களுக்குள்ளே நாங்கள் ஞானத்தை பேசுகிறோன்னு எங்கே இருக்கு? கற்றுக்கணும் வாசிங்க. 4:30 மணிக்கே நான் முடிக்கணுமா? போகும்போதே சொல்லிட்டாங்க. வாசி தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் எங்கே இருக்கு? ஐயோ இருக்கு. வேற தீமூத்திலாம் கிடையாதுலே, வரலே. ஒரு வேதம் வச்சுது நமக்கு. தீமூத்தில தர்றாரு. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். என்ன தேரா? வாசி. அப்படி இருக்கிறோம், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அறிவு கூறுகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் ஞானத்தையும் அல்ல. அப்போ பிரபஞ்சத்தின் ஞானம்னா என்ன? பிரபுக்களின் ஞானம்னா என்ன? சாசி ஞானம்னா என்ன? பரலோக ஞானம்னா என்ன? இதெல்லாம் இருக்கு பைபிள். தேறினவர்களுக்குள்ளே பேச வேண்டிய ஞானம். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் படிக்கிறது யாருக்கு படிக்கிறேன்? அதாவது ஊழியத்தில் நீ நன்மை வச்சுக்கிறோம், மற்ற புறம் தூங்க பேசாத. இப்போ தேறினவர்களே யாரு அப்படி பாயிண்ட் எடுக்கிறீங்க. தேறினவர்கள் யார்? தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். கொள்ளுகொண்டே 2:6. எப்பவுமே எழுதும்போது பக்கத்தில் வசனம் எழுதியே பழகுங்க. அவன் தான் தேர்ந்தவன். சும்மா கருத்து மட்டும் எழுதக்கூடாது, வசனமும் சேர்த்து எழுதணும். அவன் தான் ஆவிக்குரிய. சிலர் கருத்து எழுத மாட்டேன், 1 கொரிந்தியர் 2:6 எழுதுவான். இப்படியே சொல்லிட்டு வந்தோம்னா எழுதுவான், அப்புறம் அதுக்கு போட்டு போயிட்டே இருக்கான். இப்போ நான் தெரிஞ்சுவேன். மத்து அப்பு மார்க்
ஒன்று குருதிய 2 குருதியன்னு எழுதுவான். அந்த வதந்தை எழுதுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு எழுத மாட்டேன். அவன் தேராதவன், தேரவே மாட்டான். அவன் தேராது. அவனெல்லாம் தள்ளணும் பார்த்துக்க. தேராது யாரு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம்னா விசுவாசி. கானானுக்கு அழைக்கப்பட்டது. இப்போ விசுவாசி அவனை பெற்றவன் தேராகி. தேராகினா என்ன அர்த்தம்? தேராதவன். ஸ்லோ மோஷன் மெலோடியிலே போயிட்டு இருக்கு. ஸ்பீடில் போகணும், ஹை ஸ்பீடில் போகணும், டாப் கியர் போட்டு போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்பீடு இருக்கு. சிலாரு அசையவே மாட்டேன். வயசாகி போனால் என்னை மாதிரி எந்திரிக்கிறதுக்கே இருக்கும். இன்னொருத்தன் வந்து தூக்கிடும். தேறினவே யாரு? வயசானவனா? சொல்லுங்க. யாரையா சீனியரு? கூப்பிடுங்க ஐயா. அவர் ஜெபம் பண்ணி தோங்க. அவரே ஜெபம் பண்ணி முடிச்சு மண்ணெடு கொடுத்து இந்த சீனியர் வச்சிருக்காங்க. தேறினவனை வைக்கிறேன். எதில் தேரனே? இவ்வளோ தேர் 4 12. உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவர் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாகி பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகி நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். இப்ப தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றையும் என்னன்னு சொல்லி என்னைக்கா தியானிச்சிருக்கல? அப்ப தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தத்தில் ஒண்ணு மட்டும் கிடையாது, எல்லாவற்றிலும் இருக்க. என்னெல்லாம் தேவ சித்தம்? சோத்திரம் பண்ணுதலே தேவ உங்களை கொடுத்த தேவ சித்தம்னு இருக்கா? அதை பற்றி தூக்கி நிற்கிறேன். இதுதான் தேவ சித்தம். ஒன்று சொன்னிக்க 4 8 வாசிக்கணும். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தவினர் தேவனே அசட்டைப்படுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து அப்போ வேற 6 வாசிக்கணும். இந்த விஷயத்தில் ஒருவரும் தீராமலும் நான் சகோதரனை வஞ்சியாமலே இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருவினர். சித்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன? பாத்தீங்களா? இதை சொல்ல மாட்டேன். சோத்திரம் பண்ணுறதுதான் தேவ சித்தம். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம்னு சொல்லி கொடுப்பேன். நீங்களாம் தேர்ந்த ஊழியக்கார கிடையாது. சோத்திரம் பண்ணுறதே தேவ சித்தம். எங்கே இருக்கு? நம்ம அனுபவம் தெரியும். சொல்லுங்கய்யா, எங்க இருக்கு? அவர் தான் எடுத்து நமக்கு சொல்லி தருவோம். சொல்லிட்டாங்க ஐயா. உள்ளதை சொல்லிக்கிறா. அதிகாரமாப்பா எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு பாயிண்ட். நம்பர் 1 தேவ சித்தம் போட்டு, நம்பர் 1 ஸ்தோத்திரம் செய்தது. நம்பர் 2 பரிசுத்தம் பெறுறது. அது ஒன்று சொல்லிக்கிறனால 3 முதல் 8 முடிய போட்டு. அப்புறம் தேவ சித்தம்னா என்ன சொல்லு?
தெரியுங்கப்பா, தெரிஞ்சா வசனத்தோட சொல்லுங்க. எடுத்து வாசிங்க. வாசிப்பதில் தேர்ந்தவனா இருக்க வேண்டாமா? 1 என்ன வசனம்? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவசியத்தோட இருக்கிறார். எழுதுங்க. நம்பர் 3, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியணும். அப்புறம் என்ன? ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற நான் ரட்சிப்பாரு. இது தேவசித்தம். வேற தேவசித்தம் என்ன? வாசிங்க எடுத்து வாசிங்க. பொண்ணா அவசரம் இல்லை. சில்லு வீட்டுக்கு போகட்டாலும் பிரச்சனை இல்லை. வாசிங்க. அங்கே போய் அவங்க சமைச்சதை திங்கணும்னு ஒரு தேவசித்தம் கிடையாது. எடுத்து வாசி. பைபிள் வாசி. முதல்ல பைபிள் வாசிக்கிறது தேவசித்தம். வாசி. தேவசித்தத்தின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் வசனம் இருக்க எடுத்து வாசி. அதை விட பெரிய வேலை ஒன்றும் சாதிக்க வேண்டாம். அடுத்து என்னையா தேவசித்தம் என்னையா சொல்லியிருக்கேன், எங்கே எழுதியிருக்கேன், வாசிக்க. இவ்வளவு 4:12 மேலே எழுதிட்டீங்களா? தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேரணும். அது மேலே எழுதிட்டீங்க. மத்திய 7:21 முதல் 27 வரைக்கும் எழுதின இடத்துல உலோசையர் 4:12 போட்டுக்க. இப்போதான் வசனம் விளக்கு. வசனம் புரியாது உங்களுக்கு. தேவசித்தத்தை படிப்போம். முதல்ல தேவசித்தம் தான் பரலோகம் எழுதி. ஐயா வசனம் தெரிஞ்சா வசனத்தை எடுத்து வாசிங்கய்யா. வாசி வசனத்தை வாசில வாசி வாசி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த லட்சம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பயங்கரமான சுத்தமில்லாதது பகுத்தறிய தக்கதா உங்க மனம் எழுதுங்க. ரோமர் 12:1-2. மனதை புதிதாக்கி கொண்டே வாழ்வது தேவசித்தம். அப்படி எழுதிக்க. மனதை புதிதாக்கி வாழணும். அது தேவசித்தம். இப்படி தேவசித்தத்தை படிக்கணும். தேவசித்தத்தை படிக்காம எப்படி நாம தேவசித்தம் செய்ய முடியும்? என்னத்தையாவது எடுத்து பிரச்சனை பண்ணுவியே, என்னத்தையாவது சொல்லி ஜெப கூட்டம் அனுப்புவியே. இதை சொல்ல மாட்டேங்க. தேவசித்தம் செஞ்சால் தான் பரலோகம் போக முடியும்னு சொல்லி கொடுக்க வேண்டாமா? மனதை புதுதாக்கி வாழும். அதே எப்படி அது சொல்லிக் கொடுக்க தெரியணும் உங்களுக்கு. நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கு. வாழலைன்னா வசனத்தை மட்டும் வாதிக்க சொல்லிட்டு நீங்கள் வாழ் போயிட்டே இருக்கு. எழுது வாதி. அடுத்த தேவதத்தை இது எத்தனை வருஷமாக பைபிளை கையில் வச்சுருக்கேன். இது குறைக்கு சொல்லி தர வேண்டாம். ராஜ்பாயை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதே தேவசித்தம். அப்படியா? அவ்வளோ ஆக கூடாது. அவரையும் கூட்டிகிட்டு போயிரு பரலோகத்து. ஆமாம், இங்கெல்லாம் தேவசித்தம் சரி. இருக்கிறதெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அதுகளை பரிசுத்தப்படுத்தி நம்மளும் போகணும். ஆண்டவர்கிட்ட நம்மளோட சேர்ந்ததும் போகணும். மாம்ச பிறப்புகளாக இருந்தாலும் சரி, ஆவியின் பிறப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. என்னப்பா? வாசி. அதை குறிச்சிக்க. ஆவிக்குரிய புத்தி இருக்காது, மாம்ச புத்தி இருக்கு.
இப்போ மாம்ச ஞானத்தில் பேசுவாங்க, மாம்ச அறிவில் பேசுவேன், மாம்ச புத்தியில் பேசுவேன். அதுக்கு அறிவு இருக்காது. தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனை சித்தார். எழுதிக்க. ராஜிலா இந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு நமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சுத்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை சிறப்படுத்தினார். தேவஜித்தங்கிற வார்த்தை இருக்காரு. அப்புறம் விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். முதல்ல வசனமா பிறக்கும் கிடையாது. எத்தனை வருஷமா பயன்படுத்திக்கிறீங்க? இதெல்லாம் சொல்லி தர மாட்டேங்கிறீங்க. என்னதான் பெருசாக பண்ணிடுவது தெரியாது. எத்தனை வருஷமா பேசிட்டீங்க பெருசாக? தேவசித்தம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா மக்களுக்கு? இப்போ வாய்ச்சு அந்த பிள்ளை அது என்ன வாய்ச்சு? அது ரெண்டு பதில் வாய்ச்சோ? வாய்ச்சி தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். 2:17 3:17 3:17 எழுதிக்கிறீங்க. அந்த வசந்த பக்கத்தில் விளக்கம் எழுதானே வசனம் கருத்து எழுதிக்கிறானே. வெறும் வசந்தம் மட்டும் எழுதக்கூடாது. எழுதியிருக்க நான் தான் போயிட்டோம். காலம்புறம் போச்சு. இதனத்தோடு சேர்த்து இது விஷயத்தையும் எழுதிக்கிறீங்க. இப்போதான் புரியும். அதுக்கு என்ன விளக்கம் எழுதியிருக்கீங்க? வசந்த பக்கத்தில் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அது எழுகிறது. அதனால 3:17 போடும். நன்மை செய்து பாடு அணிவிப்பது. நன்மை செய்யறது ஒண்ணு, பாடு அணிவிப்பது சொல்லுங்கய்யா. தேவ சித்தம் செய்யணும். வேற வதனம் அப்போஸ்தலர்கள் 13:36 வாசிங்க. பத்தில சாகிறதுக்கு முன்னாடி தேவ சித்தம் செய்யணும். சும்மா பிரதம் பண்ணிட்டே இருக்காது. ஜெவக்கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. விசேஷ கூட்டமாக நடத்திக்கிட்டு கூடாது. எல்லாம் போதாது. தேவனுக்கு சித்தத்தை அறியணும். இதெல்லாம் தேவ சித்தம். இதெல்லாம் நான் செய்யறேனா? என் குடும்பம் செய்தா, என் சபை செய்தா, என்னோட ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க செய்யறாங்களா? தேவனுக்கு சித்தமானது எல்லாம் படிக்கணும்ல. இப்ப சாகிறதுக்கு முன்னாடி தாவீது தேவ சித்தம் செஞ்சாருன்னு சொல்றான். யாரு? பவுல் சொல்றது யாரு? 22வது பின்பு அவர் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் எடுத்தார். அவருக்கு சித்தமானது. அவர் பரலோகத்தில் இருக்கார். உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பிதாவின் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய மனசுல என்ன இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணுமா இல்லையா? உன் மனசுல இருக்கிறதே செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எப்படி கூப்பிடுவ சொல்லு?
எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என் இருதயத்தில் இருக்கிறது என்பார். சவுலு செய்யல. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்த 2 பேரும் ஜெப நடத்துறதுக்கு அடையாளம் வந்த ஒரு இவனை ஊழியக்காரனை பாரு, சவுல தாவீதை ஊழியக்காரனை பாரு. 2 பேருமே ஒரே ஆளுனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதனால பரிசுத்தாய் பெற்றவன பரவ போயிடுவானா? கை தட்டிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அந்நியவாதம் போய்கிட்டா போயிடுவானா? அவருடைய மனசுல உயிர்த்தெழுந்து பரவேற்பிக்கார். அவர் மனசுல என்ன இருக்கு? உன்னை பத்தி, உன் ஃபேமிலியை பத்தி, உன் சபையை பத்தி, உன் ஊழியத்தை பத்தி. அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு அறிஞ்சியா? உட்கார்ந்து கேட்டியா? கேட்கணும்ல. ஒரு இருதயத்தில் இருக்கு தேவசித்தா. என்ன கேட்ட உடனே சொல்லி கொடுத்துருவாரா? அவருக்கு தெரியும் நீ கள்ள பையன், சொல்லி கொடுக்க மாட்டேன். எத்தனை ஜெபம் பண்ணாலும் சொல்லி தர மாட்டாரு. நீ கல்லி அப்படின்னா கல்லே சொல்லி தர மாட்டேன். நான் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் சாமி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 1 வருஷமா காலையில இருந்து ஜெபிச்சுட்டே இருக்கு. மத்தியான நேரம் கிடைக்கும் போது ஜெபிச்சுட்டு நைட்டு 1 ஆண்டு காலம் ஜெபம். எந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்யணும் சொல்லித்தார். கேட்டவொன்னு சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரியும் கல்ல ஏமாத்தி போடுவாங்க, திருட்டு போயிடு. நம்ப மாட்டேன். அழைச்சதுனால நம்பிடுவாரா? நம்ப மாட்டாங்க. தெரிந்து கொண்டதுனால நம்பிடுவாரா? நம்ப மாட்டாங்க. நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை என்னைக்கு விளக்கப்படுறோமோ அன்னைக்கு தான் நம்புவோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன் தான், தரிசனம் பெற்றவன் தான். ஒரு 50 வயசுல அவனுக்கு அழைப்பு வந்திருக்கும்ல. இன்னும் ஒரு 49 வருஷம் பின்னாடி வருது. நம்பவே இல்லையே. எல்லாரும் அழைக்கப்பட்டவன், அவன் தரிசனம் பெற்றவன், அவன் ஆராதிக்கிறவன், அவன் தேவனால் நடத்தப்பட்டவன், காணான் வந்தவன் சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ப மாட்டார்ல. எனக்கு தான் தெரியும் அவரை பற்றி. 45 வருஷம் அவரோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கட்டினவங்களுக்கு தான் தெரியும், கட்டுப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இவருடைய சுவாவை எப்படி. நீங்க பண்ற மாதிரி இல்லை பேசினார். நீங்க பிரதம மட்டுமெல்லாம் இருக்க மாட்டேன். ஒரு வித்தியாசமானவர். நீங்க உங்க அறிவுல என்னத்தை படிச்சீங்களோ அதை சொல்லுவீங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் ஏசிருக்க மாட்டாரியா? நீ சொல்லாங்க அந்த ஊழியக்காரங்க பார்த்து விசேஷம் நல்லா இருக்க மாட்டேன். படிக்க தேவ சித்தத்தை படிக்க. அவரோட நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்க? என்ன சொல்றது? நான் 12 வயசுலயே, இன்னும் 12 வயசுல எவன் கல்யாணம் பண்ணுவேன்? பிஞ்சில படுத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதுக்குன்னு ஒரு வயசு வரேன். அது வரைக்கும் அடைக்கிட்டு இருக்கேன். எவளையும் கூட்டிட்டு ஓடக்கூடாது. இப்ப இறைவனுடைய மனம் எப்படிப்பட்டது? இசைஞ்சு வாழ்ந்தால்தான் மனதை பிடிச்சிருக்கு. இவர் போன ஒரு பிரசங்கத்தில் என்னடா பிரசங்கம் பண்ணாரு கேட்டேன். போனேன் 25 வருஷம் கல்யாணம் முடிச்சு. அவர் பொண்டாட்டி புரிஞ்சுக்கல, என் பொண்டாட்டி அவரை புரியல, அதை சொல்லி கொடுத்தாரு. அப்போ நீ எத்தனை வருஷம் ஏசுனாரோட வாழ்ந்த உனக்கு ஏதுவோ புரியும்? சொல்லு. வாழ்வியல் பாடம். 25 வருஷம் ஆனாலும் புரிய முடியலன்ற ஒரு தேவ மனுஷன். நீ எத்தனை புரிஞ்சுக்கிறியா? ஏசு இருக்கிறா, ஏசு இங்கே இருக்காரு, ஏசு திருட்டு. யார்கிட்ட சொல்றது? என்னை மாதிரி பக்கத்தில் ஒருத்தனை வச்சுக்கிட்டா சொல்றது? நீ எங்கிட்டாவது கார்டு அனுப்பிட்டு அப்புறம் நீ சொன்னீங்க கேட்க மாட்டேன். அவன் அல்லையா அல்லையான்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லா இருக்கு, அவனுக்கும் நல்லா இருக்கு. என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ பேச முடியுன்னா நீ எத்தனை வருஷம் நீ கடவுளை வாழ்ந்துக்கு நான் கணக்கு போட்டுருவோம்ல.
என்னை வச்சுக்கிட்ட பேசுறது. பைபிள் தெரியாதவனுக்கு பைபிளை சொல்லிக் கொடு. ஆமே நல்லையோ இதுக்கு அறிவுலாம் இருக்கு. கார்த்திகெலாம் நல்லா இது போட்டு எடுப்பார். எடுக்க மட்டுமா செய்வார், கிளிப் போட்டுகிட்டே இருப்பேன். தெரியாதவங்களை சொல்லிக் கொடுங்க. அவன் கேட்டுட்டு ஆமல் போட்டு போவாங்க. என்ன மாதிரி ஆளு பக்கத்தில் இருந்தால் பார்த்து பேசு, பயந்து பேசு. ஒரு இஷ்டத்துக்கு பேசுறாரு. தனியாக கூப்பிட்டு வச்சு என்ன நீ பிரச்சனை பண்ணிய சொல்லு. விஜய் கேட்பான கேட்க மாட்டேன். என்னை பக்கத்தில் வச்சு நீ பண்ணிட்டீங்க. ஒரு தடவை எங்கள் ஐயா எங்கள் குரு ஆளுகளை திரட்டிக்கிட்டு தெருவா போய் குதி அறிவிக்க வைப்பார். நான் மூலமாக போயிருக்கேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. ஒவ்வொரு ஆளுகளே நீ பிரசம் பண்ணு, நீ பாட்டு பாடு, நீ சாட்சி சொல்லு, நீ ட்ரம் அடி, நீ எல்லாம் ட்ராக்ஸு புதிய ஏற்பாடெல்லாம் கொடு, இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவார். வெங்கவானை பிடிச்சி பாட்டு பாடு. அப்போ அந்த மக்கள்லாம் வருவாங்க, சத்தம் போடுறாங்க, ஒரு கூட்டமாக இருக்காங்க. அவ்வளோ திருவிழா வருவாங்க, ஊரில் உள்ளவனா வருவாங்க கிராமத்துக்கு. அப்போ எனக்கு சீட்டு விழுது. அன்பதாஸ் அப்போதான் வந்திருக்கேன் ஊழியத்துக்கு. பாட்டு முடிச்சாச்சு, மக்கள் கூட்டிட்டேன், பாட்டை நிறுத்திட்டேன், நிறுத்திட்டேன். யாரும் டாக்ஸி கொடுக்க போகக்கூடாது. நேரம் எல்லாம் அப்படியே கை கட்டி நிற்க வைக்கியா. அன்பதாஸ் நீ பேசாம நம்ம தான் ஏங்கிட்டு இருக்கோமே, சொல்ல மாட்டாங்களா? நானும் மெக்கப் பண்ண பிடிச்சி கண்ணை முடிக்கிட்டு இருந்த டேவிட் பேசுவார். முக்கியா பார்த்துருக்கீங்களா? டேவிட்டை கூப்பிட்டு நீங்கள் கூட்ட வச்சு பாருங்க, கவனித்து பாருங்க. காக்காவே கவனித்து பார்க்க சொல்றாரு. அது கருப்பு, என் ஆளு சிவப்பு. டேவிட்டை கவனித்து பாருங்க. கருப்புன்னு சொன்னா சில ஆளுக்கு போகுது. கருப்பா இருந்தாலும் நீ அழகாத்தான் இருக்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் என்னப்பா? பிரதமன் சொல்லிட்டு மறதி ரொம்ப வந்துருச்சுப்பா. முன்னாடிலாம் எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயம் ஃபிங்கர் ஸ்ட்ரிப்பில் வச்சுருக்கோம். அப்போ வாலிப வயசு, வயதாகும்போது மங்கு மறையும் குறையும். அதனால ஏதனார் 33 வயசுல பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இதுக்கு மேலே இருந்த மங்கும் மறையும். ஈசாக்கு கண்ணு தெரியாத மாதிரி நமக்கு கண்ணு மங்கும், காது கேட்காது. கூடுதல் வரிசை இருந்தால் இந்த குழப்பம்லாம் இருக்கு. அதனால 33 வயசுல ஓடிப்பிட்டு நீங்க எல்லாம் தீர்க்காயத்தை விரும்புறீங்க. பலத்தோடு இருந்தா 70, இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா மேன்மையானது சஞ்சலமா வருத்தம் தான். தீர்க்காய்ச்சினா விரும்பாத, சீக்கிரத்தில் போகிறத விரும்புங்க. ஏற்றுநாள் போனாரா இல்லையா? அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நடக்கணுமா இல்லையா? அப்புறம் நீ மட்டும் ஏன் கூடுதல் வயசு இருக்க? இருந்தா மறதிகள் வரும், பலவீனங்கள் வரும், சஞ்சலமா இருக்கும் மனசுக்கு. அதனால தீர்க்காய்ச்ச விரும்பாத. விரும்புனா நல்ல பலமா மறதி இல்லாம இல்லையா? சீக்கிரம் போயிரு. ஒரு இன்னொரு ஆள் என்னை தூக்கணுமா, பாத்ரூமில் கொண்டு விடணுமா, அதுக்கு முன்னாடி எடுத்துருங்க சுவாமி அப்படின்னு ஜெபம் பண்ணு. ஏற முடியலை, இறங்க முடியலை, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. உதவி சீக்கிரம் போய் தொலைவேன். அதாவது முடியுமா இல்லையா? இதுதான் முடியலை முடியல முடியல அது முடியுமா இல்லையா? வாரத்துக்கு மனதே கிடையாது. திருட்டு தூங்குது. இம்பரமா எழுதினாரு. கரெக்டாக 3 வருஷம் உள்ள செஞ்சாரு. வயசு 33. போயிட்டே இருப்போம். பிதாளுக்கு பக்கத்தில் போய் உட்காருவாங்க. திருட்டு பயிர்கள் எல்லாம் ஊழியத்தில் இருக்காங்க. களவாணிப்பு இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்களாம் ரொம்ப டீசெண்டாக பண்ணுவீங்க, மேடை நாகரிகமாக பேசுவீங்க.
சாவுன்னு ஒன்று வரும். அப்போ உன் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும். திருட்டு போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தேவனுடைய மனதில் இருக்கிற சித்தம் சொல்றாருல 13:22 என்ன இருக்கு? அப்போஸ்தலர்கள் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான். அப்போ அவருடைய மனசுல, தேவனுடைய மனசுல, நம்மை அழைத்தவருடைய மனசுல, நம்மை அபிஷேகம் பண்ணவருடைய மனசுல உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் சபையை குறித்து சித்தம் வச்சிருக்க. கேட்கணும்ல, ஒரு நாள் கேட்ட சொல்லிட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சில விஷயம்லாம் பல வருஷம் ஆகும் அவர் சொல்றதுக்கு. அவர் மனத்தில் இருக்கிறது மனம் திறந்து நம்மள்கிட்ட பேசணும்னா பல வருஷம் அவர் பாதத்தில் உட்காராரு. அதுதான் சித்த வழிபடும். என்னைய பிரத்தமனை சொல்லிட்டு தெருவில் எங்கள் ஐயா கண்ணை மூடிக்கிட்டே அடிச்சு விட்டுட்டேன். பிரத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த இடம் அந்த நாள் முழுவதும் ஊழியங்களை செஞ்சு முடிச்சிட்டோம். படுக்க போனோம். ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்பவுமே எங்கள் ஐயா பக்கத்தில் படுப்பேன். எவரி மாதிரி சாப்பாடு கொடுத்தாருங்க. சாப்பிட்டா படுக்க ஆரம்பிச்சோம். அது வித்தியாசமா வருது குரல். அந்த குரல்லே தெரிஞ்சு போகுதுல, பார்வையில தெரிஞ்சு போயிடும், குரல்ல தெரிஞ்சிடும், முகத்தை பார்த்தாலே தெரியும். இல்லையா? இன்னைக்கு நீ பிரதம் பண்ணிய ஆமா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். என்ன பிரதம் பண்ண? நம்ம என்ன மனத்திலேயே வச்சிருக்கோம். மைக்க பிடிச்சோம், பேச்சு தெளிச்சு வந்தோம். இவர் என்ன பிரதம் பண்ணேன்னு இருக்கு. அன்னைக்கு தூக்கமே போச்சு. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சோமனிக்கிறார், இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். நிறுத்து, நீ என்னென்ன பாவத்திலிருந்து விடுவியாயிருக்க சொல்லு. எனக்கு இப்படி கேள்வி கேட்பாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், ரைட்டு. சோமனிக்கிறார், மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார். இதெல்லாம் மற்ற மக்களுக்கு நீ சொல்லிட்ட. பரிசுத்தமாக்குறாரு அப்படின்னு சொல்லில. நீ எந்தெந்த பாவத்திலிருந்து பரிசுத்தம் இருக்க விடலையா சொல்லு. வயசு 24. வயசு அளவு 24. அவருக்கு வயசு அப்போ. அவர் என்னை விட 25 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு நிற்கிறார். அவரை வச்சுக்கிட்டு ஏசு அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், ஆச்சா உச்சான்னு கிராமத்தில் நின்று கூட்டத்தில் நின்று அடிச்சு பிடிட்டேன். இப்படி தூங்க போகிற நேரம் உட்கார வச்சுக்கிட்டு கேட்பாருன்னு எனக்கு தெரியுமா? கேட்டால் கொஞ்சம் பார்த்தாலும் பேசிட்டு புரிஞ்சுக்கிறேனே. மைக்கு கிடைச்சிருச்சு, நீ வார்டு கடிச்சிட்டு கூடாது. பக்கத்தில் இருக்கிறவன் பயில் படித்தவனா, பக்கத்தில் இருக்கிற நம்மளை விட அனுபவத்தில் மூத்தவனா, அறிவு இருக்கு. நமக்கு என்ன வாழ்க்கையில வசனம் வாழ்க்கையா மாறி இருக்கோ அதை மட்டும் பேசு. எந்த கொம்பை இருந்தாலும் பயம் இல்லாம பேசு. இல்லைன்னா பார்த்து பேசு. இஷ்டப்படி மைக்கு கிடைச்சு பேசுற, கொஞ்சம் தெய்வ பயத்தோட பேசு. பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் சொன்னில. நீ எந்த பாவத்திலிருந்து விடுதலை அழைக்கப்பட்டிருக்க சொல்லு. நமக்கு என்ன பாவம்? இந்துவா இருந்தேன், விடுதலை ஆக்கியிருக்காரு. சினிமா பார்ப்பேன், விடுதலை ஆக்கியிருக்காரு. வேற என்ன விடுதலை ஆக்கியிருக்காரு? நினைச்சு பார்த்து எனக்கு தெரியாது. ஒன்னா சொல்லு. என்ன ஒண்ணு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறேன்னு சொன்னில சொல்ற.
படுவா சொல்லாமல் ஒன்று தூங்குறோம். சொல்லு. அங்கே மயக்க பிடிச்சிக்கிட்டு நீ மாதிரி பேசிக்கிட்டா ஏசுநாதருக்காக பேசணும்னாலும் உண்மையை பேசு, பொய்ய பேசாத, ராடு விடாத. அந்த ரோமர்கள் நிருபம், என் பொய்யினாலே தேவனை மகிமைப்படுத்தினால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே. அதிகாரம் ரோமர் வாசி. அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே. அடுத்து நன்மை வரும்படி தீமை செய்வோமாக சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்துக் கொள்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் வரும் நாட்களிலே நீதியாயிருக்குமே. பாத்தியில போகுது. அப்ப இவங்க வாட்டுக்கு பொய் அடிக்கிறது, மைக்க தூக்கி மைக்கு கொடுத்துட்டா பொய்யா பேசுறாங்க. அவங்க வாழ்க்கையில இல்லாததை பேசுறதுதான் பொய். அனுபவமே இல்லை. வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை பேசினால், நம்ம பேசுற வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறவில்லை என்றால் பார்த்து பேசு. தெய்வ பயத்துக்கு பயந்து தெய்வ பயத்தோட பேசு. பவுல் காலத்தில் இப்படி செஞ்சிருக்காங்க. ஏத்துனார் அப்படி செய்யறாரு, ஏத்துனார் இப்படி செய்யறாரு, ஏத்துனார் இவங்க தூக்கி விடுறது. அவர் விழுந்து இருக்காரு, இவங்க தான் தூக்கி விடுறது. திருக்கோழி போய் ஐயா சொல்றாங்க, வாயை திறந்தா போய் மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? பொய்யை நம்பி அதுக்கு கை தட்டுறீங்க. அல்லையா சோதரா, அது அங்கதான் பிசாசு விளையாடுறான். சாத்தான் உங்களை மயக்கிறான். சிக்கிறாதீங்க. இதெல்லாம் வாழ்வியல் பாடம். எந்த இடத்துல பொய்யை சொல்றதுக்கு நாக்க கொடுக்குறீங்களோ பிசாசுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நாக்க கொடுத்தா சத்தியம் தான் பேசுவார். பிசாசுக்கு நாக்க கொடுத்தா பொய் பேசுவான். அவன் பொய்யனும் எவெல்லாம் பொய் சொல்றானோ அவனுக்கெல்லாம் அப்ப அவன் ஏத்துனார் கிடையாது. உங்க வாயிலிருந்து பொய் வருதுன்னா உங்களுக்கு அப்ப பிசாசு கன்ஃபார்ம். எங்க இருக்கு? வாசிங்களே. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசான உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதியிலிருந்து மனுஷ கொலைப்பதாக இருக்கிறார். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அடிச்சு விடுறாங்க பத்தியா கேட்டீங்களே. யூகத்துல இவனுக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது, பொய்யின் ஆவி. இதான் நீங்க கண்டுபிடிக்கணும். தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். நீங்க தேர்ச்சி அடைந்தவர்கள், தேறினவர்கள். அதனால உங்களுக்கு பிரசவம் பண்ண வேண்டியது இந்த ஞானம் தான். ஒரு ஆர்டினரி பிலீவருக்கு சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் சபை நடத்துகிற பாஸ்டர்மார் மற்றவர்களை தேறி வரும்படி தேற்றுகிற இடத்துல இருக்கிறவங்க, நீங்கள் தேறினவர்கள். உங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஞானம் இதுதான். சாத்தானுக்கு இடம் கூடாது, ஜாஜுக்கு இடம். பொய் பேசுன நாங்க ஏதனால தானே தூக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசுனீங்கன்னா அது பரிசுத்தாவி இல்லை. அந்த இடத்துல ஒரு நாக்கை பயன்படுத்துறது எது? அசுத்தாவி. தப்பீரு. அப்பதான் வரல போக முடியும். அடிமையாயிராத. அப்ப பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது சொல்லுங்க, சொந்தமா பேசுற பத்தியா அதான் அடிச்சு விடுறது. எங்க ஐயா பக்கத்துல இருந்ததுனால கண்டுபிடிச்சு, இங்க வா, ரசிக்கிறாருன்னு சொன்ன, மன்னிக்கிறாருன்னு சொன்ன, சோமாக்குறாருன்னு சொன்ன, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறாருன்னு சொல்ற, எந்தெந்த பாவத்திலிருந்து ஒன்னு எப்படி ஆக்கியிருக்காரு சொல்லு. அதான் அடிச்சு விடுற காலமியா. இப்படியா கேட்பாரு. மைக்க முடிஞ்சா கடற்கடன்னு பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எங்க ஐயா கேட்கிறாரு,
விழாவாரியா கேட்கிறாரு, பட்டியல் போட்டு கேட்கிறாரு. இதெல்லாம் பேசியிருக்க, சொல்லு, எந்த பாவத்திலிருந்து விடுதலான? எது பாவம் சொல்ற? எது பாவம்? நான் தாயா பாவம். வேற என்ன சொல்ல? சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்க, கெஸ் பண்ணி பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடி பேசுங்கள். அப்படியே நீங்க பழையே வந்தா தான் உங்க நாக்குல பரிசுத்தம் வரும். இல்லைன்னா பொய் தான் வரும், இல்லை சிண்டு மூட்டி விடுறது வரும். பொய் வரும், இல்லைன்னா பகை உண்டாக்குற வார்த்தைகள் வரும். நீ உருப்பிட மாட்ட, நாசமடைவாய். இது இப்ப தெரியாது, இந்த நேரம் காலம் வரும்போது தான் உன் நிலைமை பரிதாபமா இருக்கும். அப்ப எந்த கும்பலும் உன்னை காப்பாற்ற வர மாட்டான், ஒதுங்கிடுவான். லேவியன் அந்தபடியே பக்கவழியாய், ஆச்சாரியன் அந்தபடியே பக்கவழியாய் போயிடுவான். நீ குற்றுயிரும் குறையுருமா கிடப்ப. அதனால பொய் எல்லாம் விட்டுருங்க, மனம் திரும்பிடுங்க. ஏதனாருக்காகவும் பொய் சொல்லாதீங்க. நன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொய் சொல்லாதீங்க. நன்மை வரும்படி நான் பொய் சொன்னால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே. நன்மை உண்டாகிறதுக்கு நீ தீமை செய்யலாம். நீ தீமை செஞ்சதுனால, தீமை பேசுறதுனால ஒரு நன்மை வருதுன்னா நீ செய்யி அப்படிங்கிறது. ஆனா உன் கையில, என் கையில இருக்கிற பைபிள் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, நன்மை வரும்படிக்கு தீமை செய்யாதே, பொய் சொல்லாதே. அதான் மகாபாரதத்துக்கு நம்ம புத்தகத்துக்குள்ள பெரிய வித்தியாசம். போகணும் பார்த்துக்க, ஏசனார் பேர சொல்லி சம்பாரிச்சு கடைசியை செத்து நிறைய துப்பிடாது. மனம் திரும்பி நான் அநியாயமா எடுத்தது உண்டான நாளத்தினையாய், அதுதான் மனம் திரும்புது. உன்ட இருக்க அந்த மனம் திரும்புது புடுங்குற ஆளா தானே இருக்க. புடுங்கி எப்படி நீ பண்ண போவ? பர்வத்தை பத்தி பேசுறதுனாலே போக மாட்டான், பர்வத்தை பத்தி பாடுறதுனால போக மாட்டான், பர்வம் பர்வம்னு பிரசவம் பண்றதுனாலயோ ஜெபம் பண்றதுனாலயோ போக மாட்டான். யார் போவா? தேவசித்தம் செய்யறவன் போவான். போமாட்டான் போமாட்டான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. தேவ சித்தம் செய்கிறவன் போவான்னு சொல்ல தெரியும். நம்ம தேவனுடைய மனசுல இருக்கிற சித்தத்தை நம்ம அறியணும். ஒரு நாள் அறிய முடியாது. பல்லாண்டு காலம் அவரோட இணைந்து வாழணும். அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதைத்தான் சாட்சியா சொல்றோம். அதைத்தான் சாட்சியா சொல்லணும். நம்ம பாட்டு பாடுறேன், சாட்சியை சொல்றது. நான் சில இடங்களில் வந்து இருப்பேன், கொஞ்சம் பண்ணுவேன், வந்துடுவேன். ஒரு இடத்துல 3 நாள் கன்வென்ஸ் கொஞ்சம் பண்ணி முடிச்சு. அதில் ஒரு அம்மா சொல்லுது, சாட்சியை சொல்லலையே, குறைஞ்சங்க தானே பண்றாரு. இவர் யாரு? இவர் எப்படி ரசிக்கப்பட்டாரு? இவருடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு? இவர் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட்டாரு? இவர் என்னென்ன பாவத்திலிருந்து மனம் திரும்பினாரு சொன்னாரா? நான் சொல்ல மாட்டேன். இதாயா சாட்சி? ஃபண்டமெண்டல் டாக்டரின் உன் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கணும். அப்போஸ்தலர்கள் 2:38 39 2 வாசி. போதும். அப்ப பாருங்க, நம்ம பார்க்கும்போது நம்ம ஜனங்களுக்கு நாம எப்படி ரசிக்கப்பட்டோம் தெரியுமா? சொல்லியிருக்கீங்களா? உங்கள் பாவங்களை இயேசு எப்படி மன்னித்தாருன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
அதான் சாட்சி. நீங்க எப்படி மனம் திரும்பினீங்க? அந்த பாவத்திலிருந்து எப்படி நீங்க வெளியே வந்தீங்க? இதான் எங்க குரு கேட்டாரு. பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு சொன்னியடா. எந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குற சொன்னியா? சொல்லி இப்ப ஏன்ட்ட சொல்லுங்க. எனக்கு சொல்ல தெரியல. யாரும் சொல்றாங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குற, நானும் சொல்றேன். இப்பயா சொல்றது? எந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குன? உன் ஜனத்துக்கு நீ சொல்லியிருக்கியா? உன் சபையாருக்கு தெரியுமா? புதிய ஒரு ஆத்மா வந்தாலும் அவனுக்கு உன் சாட்சியை சொல்லணும். அப்புறம் தான் பிரதம மன்னன். நீ எப்படி ரசிக்கப்பட்ட? நீ ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷமாச்சு சொல்லு. உன் பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு சொல்லு. ஒரு ஆத்மா பூஜா வந்தாலும் அவனுக்கு உன் சாட்சி வேணும் முதல்ல, அப்புறம் தான் பிரதங்க. அந்த அம்மா கேக்குது, இவர் ரசிக்கப்பட்டதே சொல்லி 3 நாள்ல நல்லா பிரதம் பண்றாரு. அவர் ரசிக்கப்பட்டதை சொல்லலையே. சொல்லணும்ல. நீ யாருன்னு தெரியலைன்னா நீ எப்படி ஆவிக்குள்ள வந்த, சர்ச்சுக்குள்ள வந்த, மன்னிப்புக்குள்ள வந்த, மனதிற்குள்ள வந்த, உன் மேல எப்படி பசுத்தாரி வந்தாரு? எத்தனை வருஷம் ஆச்சு? மனம் திரும்பி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்ல தெரியணும்ல. ஓமா எல்லாரும் பரிசம் பண்றானு நீனு பரிசம் பண்ண பரலவும் போக மாட்டேன், செத்து நிறத்து. அதனால ஓ ஜனமா இருந்தாரு, ஓ ஊழியமா இருந்தாரு. அதுல இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியணும் எங்க ஐயா இப்படிதான் ரசிக்கப்பட்டாரு, இப்படிதான் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன பாவங்கள்ல இருந்து ஆண்டவர் இயேசு அவரை விடுதலையாக்கி இருக்கு. சொல்லணுமா இல்லையா? ஏய் சொல்லணுமா வேண்டாமா? ஊழியம் செய்யணும்னு சொல்லிவிட்டு பைபிள் தூக்கிட்டு வந்தா போதாது, இது இருக்கணும். இந்த அம்மா சொல்லுச்சு, அது நியாயம்டா. நான் அப்படியே வந்துட்டேன், போவேன், வசந்த எடுப்பேன், பிரச்சனை பண்ணுவேன், நிஜாம வந்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே பழகிட்டேன். ஒரே ஒரு அம்மா தான் கட்டிச்சு. இந்த ஆள் எப்படி ரசிக்க விட்டாங்க. பிரச்சனை எல்லா பேரும் பண்ணுவேன். எவனுக்கு தெரியாது பிரச்சனை பண்ணு, எவனுக்கு பாட்டு ஆராதனை நடத்த தெரியாது, எல்லா பேருக்கும் தெரியும். ஆன்லைன் பீரியட் நடத்த எல்லாருக்கும் தெரியும், வாட்சிங் பீரியட் நடத்த எல்லாருக்கும் தெரியும், சண்டே கிளாஸ் நடத்த எல்லாருக்கும் தெரியும். நீ எப்படி ரசிக்கப்பட்ட சொல்லு. ஊழியம் செய்யறதல்ல பெருசு, உன் சாட்சி தான் பெருசு. உன் மனசு ஒத்துக்கிறேன்னு நீ சொல்ற சாட்சிய, மனசாட்சிக்கு முன்னாடி பொய் அடிச்சு விடக்கூடாது. மனசாட்சியை கெடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க மாய்மால ஊழியக்காரனாத்தான் இருப்பீங்க. 1 தீமோத்தேயு 1:19 20. பாத்தீங்களா? நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க, நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஏன் அவங்களை விட்டு விலகுங்கன்னு சொல்றேன். தீமோத்தேயுக்கு எதுக்கு பவுல் சொல்லி கொடுக்குறான்? எங்க பார்த்து ஒரே பேச மாட்டாரு, யாரையும் தாக்கி பேச மாட்டாரு. எப்படி வெல்ல போவான் அவன்? எப்படி போவான்? இந்த சொல்லி கொடுக்குறாரு கூட இருக்க ஊழியக்காரனுக்கு பவுலு, இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள் சொல்லு, வாய் திறந்து. நல்ல மனசாட்சியை கெடுத்தவன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனோட போய் நீ ஃபெல்லோஷிப் வைக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. அவன் எவ்வளவு பெரிய சபைக்கு தலைவனாக இருந்தாச்சு. நல்ல மனசாட்சி கிடையாது அவங்களுக்கு. நல்ல மனசாட்சி, துர்மனசாட்சி, திருட்டு பயிலு, களவாணி பயிலு. யார் சொல்லுவான் பத்தியா அவர் எவ்வளவு பெரிய சபைக்கு தலைவராக இருக்காரு, எத்தனை கிளவுளி வந்திருக்காரு பாரு பாரு. பாத்தியா? அப்படி பாத்தியா? பட்டணத்தை பாத்தியா? அலெக்சாந்தரை பாத்தியா? இவனைய பாத்தியா? தாதாக்கு சொல்லிக் கொடுக்கு. ஊழியங்களை பாராதே, உபதேசத்தை பார். ஊழியங்களை பாராதே, தேவ சித்தத்தை பார். எப்படி ஊழியம் செய்யறான், எத்தனை கிலோ ஊழியம் செய்யறான், எத்தனை பைபிள் காலேஜ் நடத்துறான், எத்தனை பத்திரிகை போடுறான்,
எத்தனை ஊழியக்காரங்க அவங்க மூலமாக வந்திருக்காங்க. அது இல்லைடா, தேவ சித்தம் தான்டா முக்கியம்னாக்க. உங்களுக்கு இந்த பைபிள் காலேஜில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற பாடம், படிப்பு, எழுத்து, இவங்களெல்லாம் பார்க்காத, நாசமாக போயிடுவேன். அவங்க நாசமாக போகிறவங்க இவனையும் அலெக்சாந்தரம் சொல்லுங்க. என்னப்பா சரி எழுதுறீங்களா, இல்லை நீங்கள் ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் மைண்டில் எழுதுறீங்களா, நோட்டில் எழுதுறீங்களா, இல்லை தூங்குறீங்களா? இப்போ தானே திருட்டு வந்திருக்கோம், தூக்கம் வரும்ல, சொல்லுங்க. திருப்பி சொன்னா தானே நீ முடிச்சுக்கிட்டு இருக்க, சாகாமல் இருக்கேன்னு நான் நம்புவேன். என்ன செத்து போயிட்டே தானே சொல்ல இருக்கு. வாயை தந்து பேசி பழக ஊழியக்காரன். எபேசியர் 5:14 வாசி. போதும். தூங்குறவனு ஒண்ணு, செத்தவனு. அப்ப நீ செத்துருக்கியா தூங்கிட்டு இருக்கியான்னு எனக்கு தெரியணும்னா பேசணும்ல. தூங்குறவன் பேசுவானா, செத்தவன் பேசுவானா? அதனால தானே கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்லாம நீ வாயை குத்திட்டு இருக்க. இன்னும் பெரிய லாடு லவகுசாவா நீங்க? லவகுசான்னா ராமனுடைய பிள்ளைகளுக்கு பேரு. நீங்க வேற என்ன நினைச்சிடாதீங்க. ராமாயணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லவகுசா சிலெல்லாம் பேசினா பெரிய லாடு மாதிரி பேசுவான். மை லார்ட் நீதிமன்றத்தில் பார்க்கணும், கருப்பு சட்டை போட்டுட்டு வாதாடுவாங்க. வாதியாக பிரதிவாதியாக நீதிமன்றத்தில் கருப்பு கோட்டு போட்டு வாதாடுவாங்க. அவனுக்கு பேர் தான் லாயர். ஆனால் அவன் தொழில் அது மாதிரியா ஊழியம். அதனாலதான் ஊழியத்தை பாராத உபதேசத்தை பாருன்னு சொல்றேன். ஊழியத்தை பாராத தேவ சித்தத்தை பாரு, ஊழியத்தை பாராத பரிசுத்தாவியை பாரு. நீ எதை பார்க்கிற? பரிசுத்தாவியானவர் ஒன்றை இருந்தால் சத்தியத்தை பார்க்க வைப்பார், உபதேசத்தை பார்க்க வைப்பார். ஏன்னா உபதேசம் தான் ஆவிக்குரியவனுக்கு சட்டம், கான்ஸ்டிடியூட். தேவனுடைய ராஜ்யம் போவதற்கு வரையறையை கொடுப்பது உபதேசம் என்னும் சட்டம். அதனால நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்க. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுறோம்னா இதான் ஞானம். நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை பார்க்கணும், ஸ்தாபனங்களை பார்க்கணும், ஊழியக்காரங்களை பார்க்கணும். அவனும் பொய்யனா இருக்கான், திருடனா இருக்கான், களவாணி பேலா இருக்கான், சொத்து சேர்க்கிறவனா இருக்கான். நான் பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு, பொண்டாட்டியும் பிள்ளையும் இல்லாதவனே சொத்து சேர்க்கிறான். சேர்த்து வச்சுட்டு செத்தே போனேன். அப்புறம் அவங்க கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைகளும் இப்போ என்ன செய்றாங்க, வித்து திக்கிறாங்க. இதுக்காக காணிக்க கொடுத்தாங்க 7 லட்சம். இந்த காணிக்க பட்டியில் 5 ரூபா போட்டானே, 10 ரூபா போட்டானே, செவ்வாத்தியத்தில் தசமாக கொடுத்தானே, எல்லாம் உனக்கா? சாப்பிடு, துணி எடுத்து உடுத்தி மானத்தை மறைச்சிக்கு. ஆடம்பர துணி எடுக்காது. செருப்பு எடுத்தாலும் துணி எடுத்தாலும் ஆடம்பரமா எடுக்க வைக்கிறது அசுத்த ஆவி. எளிமையாக எடுக்க வைப்பது பரிசுத்த ஆவி. இப்படித்தான் நீங்க பார்க்கணும். உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கா அசுத்தாவி இருக்கான்னு கண்டுபிடி. நீ செருப்பு எடுத்தாலும் சரி, தலைக்கு தைக்கிற எண்ணெய் வாங்கினாலும் சரி, நீ சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, நீ உடுத்துற துணியாக இருந்தாலும் சரி, உன் சபையில் வர்ற 7 விசுவாசியை விட நீ பெருசா உடுத்திடாது, இடறி போவான். நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவன் சாப்பாட்டை விட உன் சாப்பாடு மேன்மையா இருக்கக்கூடாது. சாப்பாட்டில் ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஒரு தடவை ஊழியர் மீட்டிங்ல பிரதம் இல்லை, என் பிள்ளையில பார்த்துருங்களா, அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துருங்களா, நாங்கள் ரேஷன் கடை அரிசி சாப்பிடவே மாட்டோம், நாங்கள் நல்ல அரிசி தான் சாப்பிடுவோம். அப்போவே நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், தேவர மாதிரி எல்லாம் முன்னாடி உட்காந்து கட்டிட்டு இருக்கேன். பிள்ளைங்கத்தை இழுத்துட்டாரு. அப்போவே எந்த இடத்துல கூட்டம் அடைச்சோ அந்த இடத்துல உள்ளவன் அவன் மனைவி அவரை ஓட விடாதீங்க, பிடிச்சி விட்டு வைங்கன்ட்டாங்க. எது அவரே இல்லை. கூட்டம் முடிஞ்சு
முடிஞ்சு எல்லாரும் தோற்றம் போட்டு போயிட்டான். என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அந்த செலபாச்சு, கொஞ்சம் இருங்க உங்கள்கிட்ட பேச வச்சு. எனக்கு இவர் பிரசவம் பண்ணும்போதே இங்கே ஆவியில் கிளிக் ஆயிடுச்சு. என்னமோ நடக்க போகிறது, மர்மமாயிருக்கு, என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. இவர் பிரசவம் மட்டும் போயிட்டாரு. பிரசவத்துக்கு ஏற்றுனது மாற்ற வேணாம், உள்ள பிடிச்சி போட்டாங்க. இப்போ கணவனும் மனைவியும் ஒரு ரூமுக்குள்ள என்னைய எல்லாரும் சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊழிய கிளம்புறாங்க. என்னை உள்ள வச்சாங்க. வச்சுட்டு யார் பூனைக்கு மணி கட்டுறது 3 பேர் சொல்லிட்டு பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட தான் போடுத்தோம், நீங்கள் பிரசவம் பண்ணணுமா அந்த ஆள் பிரசவம் பண்ணணுமா, யார் பிரசவம் பண்ணுறது சொல்லிட்டு போ. இதெல்லாம் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்னோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, செத்தே போக. அதனால தான் அந்த நாட்கள்